ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இன்று இரவோடு உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. சந்தோஷங்கள் ஆனது ஆரம்பிக்கும் நாள் வந்துவிட்டது. என்னிடம் நீ கேட்பாய், என்றுதான் சாயி என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நடக்கும், என்றுதான் சாயி என்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் நடக்கும், எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசை இருக்காதா? ஏன் என்னை இவ்வளவு சோதிக்கிறீர்கள் என்று நீ கேட்கிறாய். தங்கமான பிள்ளையே, நாளையும் நேரத்தையும் நான் குறித்து விட்டேன். அந்த நாளில் நிச்சயமாக நடக்கும். எந்த நாள்? நாளைய நாளில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயங்கள், சுபகாரியங்கள் நடக்கும் நாள் வந்துவிட்டதா? எந்த ஒரு விஷயத்தை மனதுக்குள் வைத்து, அதாவது எந்த ஒரு பிரச்சனையை மனதுக்குள் வைத்துவிட்டு யாரிடமுமே சொல்லாமல் நீ மனதுக்குள்ளேயே புழுங்கிக் கொண்டு இருந்தாயோ, அந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி உன்னுடைய மனதில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை தரவும், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை தரவும், உனக்கு எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கவும் நான் நான் இருக்கிறேன். அதாவது எல்லா கஷ்டத்தையும் தருவதற்கும், அந்த கஷ்டத்தை எடுப்பதற்கும், எல்லா சந்தோஷத்தை கொடுப்பதற்கும், நிலையான சந்தோஷங்களாக அதை கொடுப்பதற்கும் நான் இருக்கிறேன். ஒரு கஷ்டம் உன்னுடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால் அது தேவையில்லாமல் வரவே வராது. ஏன் தெரியுமா? உன்னுடைய போன ஜென்மத்தில் நீ செய்த தவறு, அதை திருத்திக் கொள்ள ஒரு பாவம், அந்த பாவத்தை இந்த ஜென்மத்தில் நீ கழிக்கிறாய். அதை கழிக்காமலேயே விட்டுவிட்டால் அது 7 ஜென்மத்துக்கும் தொடர ஆரம்பித்துவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் உனக்கு நினைவு தெரிந்ததில் இருந்து இப்பொழுது வரைக்கும் நீ எந்த தவறும் செய்யவே இல்லை, எந்த தவறையும் செய்யவில்லை. யாரும் கெட்டு போக வேண்டும் என்று நினைக்கவும் இல்லை. உனக்கு துரோகம் செய்திருந்தாலும் அவனுக்கு அவனுக்கு நல்லா இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையில் அவன் வராமல் இருந்தால் போதும் என்றுதான் நீ சொல்கிறாய். அது மட்டுமல்ல தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ மேலும் மேலும் வளர வேண்டும் என்று நினைக்கிறாய். அது மட்டும் அல்லாமல் மற்றவன் வளரக்கூடாது என்று நினைக்கவே இல்லை. நீயும் வளர்கிறாய், மற்றவனையும் வளர வைக்கிறாய். இப்படி இருக்கும் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உனக்கு ஏற்கனவே போன ஜென்மத்தில் நீ செய்த தவறை திருத்திக் கொள்ள இந்த ஜென்மத்தில் நீ இந்த கர்ம வினையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய். அந்த கர்ம வினையை முடித்துவிட வேண்டியது தானே? அதுதான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டாய் என்ற இடவோடு கர்ம வினையானது முடிந்து விட்டது. என்னுடைய தங்கமான பிள்ளையே, நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டதம்மா. நாளை காலையிலிருந்து அமோகமான விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? நீ இரவு தூங்குவது கிடையாது, அது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் நீ நினைக்கிறாய், நீ இரவு தூங்கும் பொழுது தலமாட்டில் இருப்பது யாரென்று உனக்கு தெரியாது. நீ தலகாணியில்தான் தலை வைத்து படுத்திருக்கிறாய் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் நீ தூங்கிய பிறகு என்னுடைய மடியில்தான் நீ தூங்குகிறாய். அப்படி இருக்கும் என்னுடைய குழந்தையை எப்படி நான் கைவிடுவேன்? நீ இரவு தூங்கும் பொழுது நீ தலமாட்டில் தலகாணியை வைத்து நீ படுத்து தூங்குகிறாய். தூங்கிய பிறகு அந்த மடி, அதாவது அந்த தலவாணி இருக்கிறதல்லவா, அதை எடுத்துவிட்டு என்னுடைய மடியில் உன்னுடைய தலையை வைத்து என்னுடைய மடியில் தான் நீ தூங்குகிறாய். அப்படி நெருக்கமாக என்னுடைய பிள்ளையை இவ்வளவு நெருக்கமாக வைத்திருக்கும் இந்த சாய் நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் செய்வேன். கஷ்டங்கள் இருந்தாலும் நஷ்டங்கள் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த சாயாகிய நான் உன்னை முழுமையாக பார்த்து கொள்வேன். நீ ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு ரோட்டில் நடந்து கொண்டே இருக்கிறாய். நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த பக்கமும் ஆள் இல்லை, அந்த பக்கமும் ஆள் இல்லை. நீ நினைக்கிறாய், என்னடா இது இருட்டாக இருக்கிறது, ஆளே இல்லையே, பயமாக இருக்கிறதே என்று நினைக்கிறாய். ஆள் இல்லை என்பது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் உன் பக்கத்திலேயே வந்து கொண்டு இருக்கும் இந்த சாய் உனக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் உன்னுடைய பக்கத்தில் நான் வந்து கொண்டு தான் இருக்கிறேன். பல பேர் உன்னுடன் இருந்தாலும் சரிதான்,
உன்னிடம் யாருமே இல்லை என்றாலும் சரிதான், நான் இருப்பேன். எக்காரணம் கொண்டும் நீ எனக்கு இது செய்யவில்லை, அது செய்யவில்லை, இது செய்ததினால் உன்னை விட்டு போனேன், அது செய்ததினால் உன்னை விட்டு போனேன் என்ற வார்த்தையை இனிமேல் நான் உன்னிடம் ஒருபொழுதும் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் உன்னுடைய மன வழி என்ன, உன்னுடைய கஷ்டங்கள் என்ன, உனக்கு எப்பேற்பட்ட சந்தோஷத்தை நான் தர வேண்டும், எல்லாவற்றையும் நான் முடிவு செய்து விட்டேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நான் தரப்போவது ஒரே ஒரு விஷயம், சந்தோஷம். நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள். தங்கப்பிள்ளையே, உனக்கு நான் சொல்லும் இந்த 3 விஷயத்தை ரகசியமாக வைத்துக்கொண்டு அதே போல நீ செய்ய ஆரம்பி. நிச்சயமாக முதல் விஷயம் என்ன தெரியுமா? மக்கள் இல்லை என்றால்தான், உன்னுடைய பக்கத்திலும் உன்னுடைய நெருக்கமான உறவுகள் இல்லாவிட்டால்தான், உன்னிடம் இருந்து அவர்கள் பிரியும் பொழுதுதான் அவர்கள் என்னென்ன உனக்கு துரோகம் செய்தார்கள், நீ யார் என்பது உனக்கு தெரிய வருகிறது. அடுத்தது, நீ யார் மீதாவது ஒரு நம்பிக்கை வைக்கும் பொழுது, ஒரு நபர் வருகிறார், அவர் மீது நீ நம்பிக்கை வைக்கும் பொழுது அதற்கு முன்பே 10 முறை யோசித்துவிட்டு அவர் மீது நம்பிக்கை வை. அடுத்தது 3வது விஷயம், உன்னுடைய வாழ்க்கையில் யாராவது உன்னுடைய சுதந்திரத்தையும் உன்னுடைய மனதில் இருக்கும் சந்தோஷத்தையும் அந்த அமைதியான வாழ்க்கையையும் கெடுக்கலாம் என்று நினைத்து வந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்காதே. இந்த 3 விஷயத்தையும் நீ ஞாபகம் வைத்துக்கொண்டு இது போல நீ நடந்தாய் ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே வராது. ஒருவன் இல்லாத பொழுதுதானே தெரியும், ஒருவன் இல்லாத பொழுதுதான் அந்த இடத்தில் அவன் இல்லை, அப்பொழுதுதான் நீ யார் என்பதை உனக்கு உணர்கிறாய். எப்பொழுதும் மற்றவர்கள் எனக்கு தேவை, இவர்கள் தேவை, அவர்கள் தேவை என்று சொல்கிறாய். ஆனால் உன்னுடைய தேவைகள் முடிந்த பிறகு அவர்கள் உன்னை விட்டு போகும் பொழுதுதான் அவன் எதற்காக வந்தான், நீ யார், நீ என்ன செய்ய போகிறாய் இனிமேல் என்பது உனக்கு தெரியும். ஆனால் எனக்கு தெரியும், இனிமேல் நீ சந்தோஷமாகத்தான் இருக்க போகிறாய். இனிமேல் நான் உன்னை சந்தோஷமாக வைக்கத்தான் போகிறேன், நீ சந்தோஷமாக இருக்கத்தான் போகிறாய். ஒருவனை நம்புவதற்கு முன்பு 10 முறைக்கு மேல் நீ யோசித்து அவர்கள் மீது நம்பிக்கை வை. நம்பிக்கையே வைத்தாலும் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்து ஏமாந்து விடாதே. உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்றால் அந்த பொறுப்பை முழுமையாக அவனிடம் கொடுத்து விடாதே. உன்னுடைய வேலையை செய், நிச்சயமாக எல்லாமே நடக்கும். யாருமே இல்லை என்றாலும் உன்னுடைய வாழ்க்கையில் யாருமே இல்லை, உனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்றாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக தனியாளாக இருந்து கூட உன்னுடைய வேலைகள் அனைத்தையும் உன்னால் செய்து கொள்ள முடியும். என்னுடைய பாசமான பிள்ளையே, இனிமேல் ஒரு நாளும் ஒரு பொழுதும் கலங்கவே கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறாய், அப்பொழுது யாராவது அதை கெடுப்பதற்காக வருகிறார்கள் என்றால் தயவு செய்து அவர்களை உன்னுடைய வாழ்க்கைக்குள் அனுமதிக்காதே. நீ ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு இருக்கிறாய், ஆனால் நிச்சயமாக அதை வெளியிலும் காட்டிக்கொள்ளாதே. இனிமேல், அதாவது நாளையிலிருந்து எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கிறதோ அது ஒவ்வொரு நாளாக ஒவ்வொன்றாக முடிந்து, ஒரு நாள் ஒரு பிரச்சனை முடிகிறது என்றால் அதே நாள் உனக்கு ஒரு சந்தோஷம் நடக்கும். அதே போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் முடிந்து சந்தோஷம் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பல காயங்கள் மறைந்து இன்பங்கள் உனக்கு பிறக்கும். இது நான் பேச்சுக்காகவோ விளையாட்டாகவோ நான் சொல்லவில்லை, நடக்கப் போகும் விஷயங்களை மட்டும்தான் சொல்கிறேன். இனிதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஆட்டமே ஆரம்பம். நீ என்னுடைய பிள்ளை தங்கமே, உன்னை ஒரு நாளும் ஒரு நிமிஷம் கூட உன்னை தனியாக விடமாட்டேன். நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்று உன்னை ஒவ்வொரு முறையும் பார்த்து கொண்டு உனக்கான அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டு தான் இருப்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் எந்நாளும் உன் கூடவே இருந்து உனக்கு அருள் பொழிவேன் நான். ஓம் சாய்ராம்.